புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். உச்சி வெயில் சிறுகதை. எழுதியவர் ராமாமிர்தம். குளிர் பல் கிட்டிற்று. போர்வையை மேலே சுற்றி கொண்டு பாறை மீது உட்கார்ந்தபடி பிள்ளையின் வருகைக்கு காத்திருந்தார். மணி 2க்கு மேலாறது. இன்னும் காணோமே. நைட் ஷிஃப்டில் 12:30 மணிக்கு திரும்ப வேண்டியவன். உலகில் உயிரில்லாதது எதுவும் இல்லை. கல்லானாலும் எங்களுக்கும் வளர்ச்சி உண்டு. உங்கள் கணக்கில் எத்தனையோ வருடங்களில் கால் அரை அங்குலம் கூடியிருப்போமாம். யார் யாரோ எத்தனை முறையோ காலம் காலமாய் என் மேல் நடந்து சென்றிருப்பாரோ. ஆனால் இந்த பெரியவர் இந்த நள்ளிரவில் என்மேல் உட்கார்ந்து தன் மகனுக்கு காத்திருந்த வேளையில்தான் அவருடைய பிள்ளை பாசத்தின் நெஞ்சு நெகிழ்ச்சியில் என் பிரஞ்சையின் முதல் மூச்சு என்னுள் பாய்ந்திருக்க வேண்டும். ஒண்டியா சமைத்து சாப்பிட்றான். ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கல்லையாம். கட்டுப்படியும் ஆகல. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வந்து தங்கும் அந்த 2-3 நாளில் அவனை பார்க்க வயிறு ஒட்டிக்கிறது. இளைச்சு கருத்து போய் பாதி நாளைக்கு சமைக்க மாட்டானாம். ராத்திரி டியூட்டியிலிருந்து திரும்பினதும் ஆடையை கூட களையாமல் ஏற்கனவே கால் கணக்கில் விரித்து கிடந்த படுக்கையில் பொத்துன்னு விழுவதுதான் தெரியும். நினைப்பு வரச்சே அது 9 or 10. அதுக்கு மேல் சமைக்க எங்கே கைவரும்? டீ கடையில் காபி, டீ, பன், மசால் வடை எது கிடைச்சதோ காலத்தை ஓட்டு. உயிருடன் இருப்பது ஒரு நிலை. உயிரோடு இருக்கிறேன் என்று உணர்ந்து வாழ்வது வேறு நிலை. பிரஞ்சங்கின் முதல் மூச்சென்று சுலபமாக சொல்லிவிட்டேன். என்னில் ஏதேதோ புரண்டெழுந்து விழிப்பு என்பது சாமானியமானதா? ஆகவே பிள்ளைக்கு சமைச்சு போட வந்திருக்கேன். என்ன முட்டி இன்னும் 1 மாதம் இருக்கலாம். ஊரில் காரிய மழையாக காத்து கிடக்கு. தை வந்ததும் கார் அறுப்பு. வயலில் கதிர்கள் தாங்காது சாஞ்சிடும். கொல்லையில் தேங்காய் குலை முத்தி இருக்கும். இப்போவே எந்த ராத்திரி பங்காளி வந்து பறிச்சுண்டு போயிருக்கானோ. சுப்புவுக்கு வரன் மும்முரமாக தேடியாகணும். இந்த தைக்கேனும் வழி பிறக்குமா? கருவேப்பிலை கண்ணு பிழைச்சிடுச்சுன்னு கடிதாசில ஓரத்திலே ஒரு வரி கண்டதுமே உடம்பு பரபரத்து போச்சு. அதை பார்க்காமல் நினைக்காமல் இருப்பு கொள்ளலை. இங்கே இவன், அங்கே அது. அதனாலே 2 ஒன்றாயிடுமா? இதென்ன தத்து பித்து? மனசை சீரித்து. அப்பப்பா என்ன ருசி! இந்த கீரை பொறிச்சு குழம்பை தினம் பண்ணி போட்டாலும் ஆயுசுக்கும் அழுக்காமல் சாப்பிட்டு இருப்பேன். கூட சாப்பிட உட்கார்ந்தவர் இலைமேல் முகம் இன்னமும் தாள குனிந்து கண்ணில் துளும்பலை மறைக்க. சேது, நீ தினம் ஒரு வேளையானும் சமைச்சிக்கணும்டா. ஒன்றுமே முடியாட்டா சாதம் வடித்து தயிர் பருப்பு பொடி கறிவேப்பிலை பொடி பண்ணி வச்சுட்டு போகிறேன். அப்பளம் சுட்டுக்கோ. உத்தியோகத்தில் அப்படியெல்லாம் கையடித்து கொடுக்க முடியாதப்பா. வயிற்று பிழைப்பு விட்ட வழிதான் உண்டு. அப்படியானா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியது தான். சரியா போச்சு. நானே இன்னும் ஊனிண்ட பாடில்ல. கல்யாணம் ஒன்று தான் குறைச்சல். ஏண்டா என் தள்ளாமை காலத்தில் இப்படி படுத்துறேல்? சிரித்தான். காலாவட்டத்தில் எல்லாம் சரியா போயிடும்பா. ஆபத் பகாத் தாரம் தாதாத்தரம் சர்வ சம்பதாம். மணிசத்தம் கேட்குறா போல இருக்கே. ஆமாம், அவனேதான். ராமா, வயிற்றிலே பாலே வார்த்தையா? பாறையிலிருந்து எழுந்திருந்தார். ராம மந்திரத்தை விட மந்திரம் இல்லேடா சேது. வெற்றென்று அவர் காலில் ஒரு ஆய்வது போல வந்து நிறுத்தினான். இறங்கினான். அவன் முகம் கடுத்தது. அடைக்காக்க ஆரம்பிச்சேச்சாளா? வீட்டுக்குள்ளே இருந்தது போக வெளியிலே வந்தாச்சா? அதனால் நான் வந்துடுவேனா? உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கேள்? நீ கொஞ்சம் மரியாதை காட்டலாம் சேது. மரியாதையா? பட்டாணி போல குதித்தான். எனக்கு உங்கள் உடம்பு தான் இப்போ முக்கியம். உடம்பை வச்சுட்டு தான் அப்புறம் அதுக்கு மரியாதை. இங்கே குளிர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சில்மாரில் கல்விட்டா மரணச்சளிதான். என்மேல் பழி சுமத்திட்டு போகணும்னு பார்க்கிறீங்களா? மரியாதையா? மரியாதை. அவரை தூக்காத குறையாக உள்ளே தள்ளி கொண்டு போனான். கதவு அவர்கள் பின்னால் அடித்து மூடிக்கொண்டது. சாட்சியாக சைக்கிள் வெளியே நின்றது. நானும் சாட்சி நிற்கிறேன். அல்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்ல இருக்கிறேன்.
பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று கல்மேல் ஏன் பழி? நான் நெகிழ்ந்து விட்டேன். என்மேல் ஓரிரண்டு தூறல் மேகத்தின் கண்ணீர். அங்கு மிங்குமாய் நட்சத்திரங்கள் தூக்கம் கலைந்து விழித்து கொள்கின்றன. சிருஷ்டி எங்களுக்கு தந்த பாஷை மோனம். மோனத்துக்கு பேச்சென்றே இல்லை. ஆனால் மோனத்தில் இல்லாத பாஷையே இல்லை. அதே உங்கள் பாஷை எனக்கு உணர்விலேயே புரிகிறது. எங்களுக்கு வாயில்லை, சத்தமில்லை, தொட்டுக்கொள்ள நெஞ்சென்று தனி அங்கமில்லை. ஆனால் நெகிழ்ச்சி உண்டென்று வந்திருப்பதால் கண்டுகொள்கிறேன். அந்தந்த சமயத்துக்கு உடல் பூரா பார்வை, உடல் பூரா செவி, உணர்வும் முன்னாலேயே இருந்திருக்கும். அதை தட்டி எழுப்பும் விழிப்புதான் புதிது. உணர்வின் ஏடுகள் புரள்கின்றன. முன்பின் இப்போ எல்லாம் தம்மைத்தாமே வெளிப்படுத்தி கொள்கின்றன. இதுதான் நினைவு. என்மேல் ஏதோ மெத்தென்று வீசி ஒற்றி விழுந்து எழுகிறது. ஓ, நீ என்ன நட்பு பிடிக்கிறாயா? நீதானே காற்று. ஆம், நீ இப்பதான் தூக்கம் கலைந்திருக்கிறாய் இல்லையா? என்னை சோதரனாக கொள். ஆம், உறவு எங்கேனும் யாரானும் ஆரம்பிக்க வேண்டுமல்லவா? சோதரனே, உன்னை சுற்றிலும் விழித்துப்பார். மையிருள் என்மேல் கவிகின்றது. இப்போது மேகங்கள் வலுவிழந்து கலைகின்றன. தேய்ந்த நிலவின் இரண்ட வெளிச்சத்தில் என் விளிம்புகள் தெரிகின்றன. என் அடிவாரத்தில் பொட்டுக்கள் சுற்றினார்போல் வீடுகள், கட்டானாய் வயல்கள், எதிர் வீடுகள், நடுவே பாம்பு வளைவில் ஓடும் பாதைகள். மனிதன் ஏன் ஓடியாடி அலைகிறானோ? இப்போது வீட்டுள் களைத்து தூங்குகிறான். அதுவும் என்ன நிச்சயம்? ஆனால் நான் காவல், நானும் பயப்படுகிறேன் என்று நினைத்து கொள்வதில் ஒரு பெருமிதம் கொள்கிறேன். எனக்கு இனி உறக்கம் என்பதில்லை. இப்பத்தானே விழித்திருக்கிறேன். நேரம் முதிர முதிர வானம் சாம்பல் பூத்து படர்ந்து திட்டு வலுத்து வெண் சிவப்பாகி அடுத்து அத்துடன் மஞ்சள் குலைந்து செஞ்சிவப்பு சாயம் தோய்த்து என்னுள் ஏதோ பரபரப்பு, ஏதோ கம்பீரம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது எனக்கு ஒரு விழிப்பு. தங்க தாம்பாலம் தகதகத்து கொண்டு எழுகிறது. அதனுள் விடும் ஒளி மனிதனா தேவனா? பார்வையை பறிக்கும் அந்த பிரகாசத்தின் கூச்சம் அந்த ஊருக்கு தெரியவில்லை. தெரியலாகாதென்றேதான் இந்த ஒளியோ? பலவர்ண மேகத்திரர்கள் பரிவாரம் சூழ்ந்திருக்கின்றன. நான் என்னவோ இருக்குமிடத்தில்தான் இருக்கிறேன். ஆனால் நானும் அந்த பரிவாரத்தில் சேர்த்திதான். எப்படி என்றுதான் விளங்கவில்லை. இத்தனை மேகங்கள் எப்போது திரண்டன? நாளாவட்டத்தில் தெரிந்து கொண்டேன். முதலாக நினைவு தோன்றிய நாள் முதலாய் இப்படித்தான் நேர்ந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று பாறை மதில் உடனேயே அத்தனையையும் விரட்டி அடித்துவிட்டு பூரித்த முழு நீளத்தின் நடுவே புரியாத கோலத்தில் ஜொலித்து கொண்டிருக்கும் அந்த ஜோதி. இவருடைய ரசமிப்படாத இடமே இல்லை. என்மேல் என்னை சூழ்ந்து செழித்த பசுமையில் என்னைப் போலவே ஆங்காங்கே நிற்கும் இக்குன்றுகள் மேல் விட்டு விட்டு நட்ட தந்தி கம்பங்களில் கம்பிகள் ஜொலிக்கின்றன, தந்திகள் வாசிக்கின்றன. இருந்த இடத்தில் இருந்தபடி அந்த பெரிய ஆசீர்வாதத்தில் அதிசயிக்கத்தான் முடியும். அதிசயிக்கிறேன். அதிசயம் விழிப்பின் விரிவு. அதோ மலை மீது கோவில் ஸ்தூபியை தகதகப்பு தொட்டு ஸ்தூபி நெருப்பு பந்தாய் மாறுகிறது. மலை அடிவாரத்தில் ஏரியில் நீர்மட்டம் வெள்ளி தகடாய் மாறிவிட்டது. ஆள் நடமாட்டம் ஆரம்பித்து உடனேயே அதிகரித்து விட்டது. மனிதன் மறுபடி ஓடியாடி அலைய ஆரம்பித்து விட்டான். படிப்படியாக உயர்ந்து உச்சியை அடைந்ததும் வெயிலின் வெம்மையில் நான் காணும் உலகம் திரைச்சீலையாக நடுங்குகிறது. இந்த சமயத்துக்கு இவருக்கு ஏன் இத்தனை கோபம்? ஆனால் உச்சியிலிருந்து இறங்க தொடங்கியதும் இந்த கோபம் தனிய தொடங்குகிறது. அவரும் படிப்படியாக இறங்குகிறார். எதிர்வானம் தண்ணிய சிவப்பில் மேகங்கள் பல வர்ண தீட்டலில் பாறைகள் குடிசைகள் தீசல்கள் ஈட்டுகின்றன. அவருடைய அற்புதமான ஜொலிப்பை இப்போது கண்ணை கூசாமல் தரிசிக்க முடிகிறது. என்றோ ஒரு நாள், இந்த காலத்தின் அளவு என் கணக்கிலும் இல்லை, மனிதன் கணக்கிலும் இல்லை. என்றோ ஒரு நாள் நானே இந்த நெருப்பின் பொங்கலில் சிதறி தெரித்த செந்தனல் பொறியாக பூமியில் விழுந்து நீர்த்து இறுகிப்போய் நாளடைவில் மண்ணும் புழுதியும் சேர்ந்து கெட்டிப்பட்டு போன உருவமோ என்று திகைக்கையில் என் கல்லும் குறுகுறுக்குகிறது. ஒளிமங்கி இருள் கூடி இரவு மீண்டும் வந்துவிட்டது. இப்படி மாறி மாறி பகலிரவை துரத்தி இரவு பகலை துரத்தி இந்த ராட்டினம் இதுவரை எத்தனை, இனிமேலும் எத்தனையோ. இதுபோன்ற ஒரு பகலில் கிழவனார் ஊருக்கு போய்விட்டார்.
அவரை வண்டியேற்றி அனுப்பிவிட்டு பையன் திரும்பி வந்து வாசற்படியில் முழங்கால்களை கட்டிய கைகளினிடையே முகம் கவிழ்ந்து உட்கார்ந்து விட்டான். அவன் தோள்கள் குலுங்கின. இவன் துக்கத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் இவன் இஷ்டப்படிதான் வருகிறான், போகிறான். அவனால் முடிந்ததும் அதுதான். மனிதர்களின் கவலைகள், துயரங்கள் அவரவரது தனித்தனி. என்னை சூழ்ந்த மற்ற குன்றுகளை காட்டிலும் நானே பெரியவனாயிருக்கிறேன். உயரமில்லை, பரவல். என் நடுவே ஒரு சுனை. தண்ணீர் மெதுவாய் கொப்பளித்த வண்ணம் இருக்கிறது. பூமியின் கீழ் என் வேரும் அதன் சுரப்பும் எத்தனை ஆழமோ! தண்ணீரின் விறுவிறுப்பை உணர்கிறேன். ஆனால் இதை தேடி வருவோர் அதிகமில்லை. சுற்றி கிணறுகளும் பம்பு செட்டுகளும் ஏராளம். 8 தூரத்தில் ஏரி. என் விழாவில் கரடு முரடு பள்ளங்களும் மேடுகளும் புறையோட்டங்களும் முடிச்சுகளும். ஒரு பிற்பகல் 2 வாண்டுகள் வந்து என் மேல் உட்கார்ந்தன. ஒருவன் இருமிக்கொண்டே கஷ்டப்பட்டு புகை பிடிக்கிறான். இவன், டேய், இதனுள்ளே இருளா இடமெல்லாம் இருக்குது. நீ உள்ளே போயிருக்கியா? நீ போயிருக்கியா? போனேனே, 10 நாளைக்கு முன்னாலே. என்ன கண்டே? ஏதாச்சும் புதையல் கிடைச்சதா? வளைஞ்சி வளைஞ்சி உள்ளே ரொம்ப தூரம் போகுதுடா. போக அம்போன்னு இருட்டு. திரும்பிடலாமான்னு பார்த்தேன். ஒரு சமயம் நினைச்சேன். ஆனால் வழி தெரியலையே. இனிமே ஆத்தா தம்பி தங்கச்சியை பார்க்க போறேனான்னு அழுகை வந்துருச்சு. சமயத்தில் கருப்பு களைஞ்சி வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து நடக்க நடக்க பிரிஞ்சுக்கிட்டே போச்சு. திடீர்னு இடம் அகலமான அரையாட்டம் பெருசா. நடுவில் நிற்கிறேன். ஓரமாக பாறையில் அலமாரியாட்டம் ஒரு பொந்துலே அம்மன் சிலை இன்னும் உருவாயிட்டே இருக்குது. குந்தி இருக்கா. தடால்னு விழுந்து ஆத்தாலே கும்பிட்டேன். என்னை பார்த்து சிரிச்சா. அப்படி விடுறா டகல். என் தலைமையிலே கையை வைச்சு சொல்கிறேன். விட்டேன்னு சொல்லு. நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன். அப்போது அந்த அறையிலே மூலையிலே இன்னொரு பாதை தெரியுது. அது வழி 10 அடி நடந்தேன். ஒரு திருப்பத்திலே சட்டுன்னு வெளியிலே வந்துட்டேன்டா. சந்தோஷத்திலே சுற்றி சுற்றி வந்து அந்த வழியை தேடினால் சிக்கல்ல கிடைக்கல. நான் உள்ளே போனது அற்புதம், கண்டதும் அற்புதம், வெளியில் வந்ததும் அற்புதம். அவர்கள் போன பின்னர் அந்த பையன் சொன்னது வெகுநேரம் புரிந்தும் புரியாமலும் உறுத்தி கொண்டிருந்தது. பகலும் இரவுமாய் மாறி மாறி நாட்கள் நகர்கின்றன. ஒரு சமயம் ஓடுகின்றன, ஒரு சமயம் தயங்குகின்றன. ஆனால் எந்த சமயமும் நின்றதில்லை. என்னை சுற்றி வீடுகள் முளைத்து கொண்டிருக்கின்றன, காலியாகின்றன, குடித்தனங்கள் மாறுகின்றன. வயல்களில் கதிர்கள் பெருமூச்செறிகின்றன. ஏரி வற்றுகிறது, மழை பெய்கிறது. தடித்த தூறல்கள் என்மேல் தமுக்கு வாசிக்கின்றன. மழை கொட்டுகிறது, ஏரி நிரம்பி வழிகின்றது. குளிர் கிட்டுகிறது, இலைகள் உதிர்ந்து மரங்கள் நிர்வாணமாகின்றன. நான் ஏற்கனவே நிர்வாணம்தான். ஆனாலும் இப்போது அது மாதிரி ஒரு உணர்வு தோன்றுகிறது. மரங்கள் ஒரு பக்கம் பட்டு போய்கொண்டே மறுபக்கம் துளிர்க்கின்றன. ஏதேனும் நிகழ்ந்து கொண்டு வர்ணங்கள் நேர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு தினம் எனக்கு அண்டை குன்றை மொய்த்து கொண்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சட்டென இறங்கி ஓடிப்போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பெரிய சத்தத்துடன் குன்று வெடித்தது. பெரிய விரிசல், பெரிய பள்ளம் விட்டுக்கொண்டு பெரிதும் சிறிதுமாக கற்கள் சரிந்தன. அதை என்னவோ செய்திருக்கிறார்கள். எனக்கும் இந்த கதிதானே ஒரு நாள் என்று தோன்றினதுமே உள்ளே சில்லென்றது. ஆகவே ஆயுசு எனக்கும் கணக்கில்தான் இருக்கிறது. இது நல்லதா கெட்டதா? புரியாத புது கேள்வி வாட்டுகிறது. ஆனால் எது என்ன எப்படி நேர்ந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியும்? அன்றொரு நாள் பறந்து கொண்டே இருந்த பக்சி ஒன்று பொத்தனை என்மேல் விழுந்து பொடி நேரத்தில் உயிரற்று சிறகு குதறலாகிவிட்டது. மாரடைப்பா, சிறகின் களைப்பா, விழுந்த அதிர்ச்சியா? எது எப்படி இருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடிந்தது? மொத்தாகாரமான செயலற்ற ஜீவன். இப்போது ஒரு தனிமை தெரிகிறது. இது உணர்வு பெற்றதன் விளைவு, அறிகிறேன். ஆயுசு, தனிமை, வெறிச்சோ. என்ன செய்வேன்? என்னை சுற்றி நல்லன பொல்லாதன, சுகம் துக்கம், வாழ்வு அறிவு நிகழ்வன. யாவுக்கும் என்வரை செயலற்ற சாட்சி நான். இந்த உணர்வு வேண்டாம் என்று மறுப்பதும் என்னிடம் இல்லையே. பெற்றபோது தேடியா பெற்றேன்? ஆனால் பெற்றதை இழக்கவும் மனமில்லை. சம்பவங்களின் பவனி, ஆச்சரியம், குன்றா அனுபவம். உணர்வு இல்லாது இது சாத்தியமா? ஒரு நாள் இரவு டியூட்டியிலிருந்து திரும்பி வந்து பாயில் விழுந்து கண்கள் எரிந்தன.
அடித்து போட்டார் போல் களைத்து அவ்வப்போது கலைந்து தூக்கங்களிலிருந்து ஒருவாறு மீண்டு பார்வை சுவர்கடிகாரத்தை நிலைத்ததும் அது 11 காட்டியது. அவனுக்கே ஆச்சரியமாயிருந்தது. இத்தனை நேரமா ஆயிட்டுது? சோம்பல் முறித்து எழுந்து வாயில் டூத் பிரஷுடன் வாசலுக்கு வந்தான். பாறை மேல் கூட்டம். 500 பேர் நெருக்கமாக நின்றாலும் கும்பல்தான். மேலும் கீழுமாய் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு கொக்கரித்து கொண்டு ஓரிரு விரல்கள் உற்சாகமாய் ஆகாயத்தை சுற்றி கொண்டு அண்ணாந்தன. ஒரு புடவை ரோஸ் கலர் பட்டை நிலக்கரை உயரக்காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அவனும் ஓடி பாறை மீது ஏறினான். கீழே தண்ணீரில் மார்பளவு ஆழத்தில் அமிழ்ந்து கைகளால் மார்பை பொத்திக்கொண்டு உட்காரவா நிற்கவா? நிற்குமளவுக்கு ஆழம் இருந்ததா? முழுக்க மூழ்கியே விட ஆழம் இருந்ததா? கேள்வி மேல் கேள்வி நெஞ்சில் அடுக்கி சரிந்தன. கண்களை இறுக்கிக் கொண்டு உள்ளே கூசி போய் இவள் நிலை பொறுக்க முடியவில்லை. என் செய்வேன் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு காற்றின் வேலை. இப்போ ஒரு வேடிக்கை காற்றேன் பார். இது ஒரு விளையாட்டா? ஐயோ, என் செய்வேன். என்ன செய்தான் என்று தன் நினைப்பிலேயே அவன் இல்லை. இடுப்பு லுங்கியை அவிழ்த்து அவளிடம் வீசி எறிந்தான். மூழ்குபவன் கரையோரம் கோரையை பற்றுவது போல அவள் அதை பற்றி கொண்டு தண்ணீரில் மூழ்கினாள். ஏண்டா, நீங்கள் அவங்க தாய்மாருக்கு பிறந்தவங்க தானே? உங்களுக்கு அக்கா தங்கை பொண்ணுன்னு கிடையாது? வேடிக்கையாக பார்க்குறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை? இத்தனை சீற்றம் எங்கிருந்து வந்தது? இந்த கோபம் அவனுடையது மட்டுமன்று, இது மானுடத்தின் கொதிப்பு. உடம்பு கிடுகிடென ஆடிற்று. அவர்கள் பின்னடைந்தனர். அந்த சொற்கள், அந்த குரல் அவர்களுடைய பச்சை நரம்பை எங்கோ தொட்டிருக்க வேண்டும். பதில் பேசாமல் ஒன்றும் இரண்டுமாய் விலகி போனார்கள். போயே விட்டார்கள். இறங்கி வந்தான். தண்ணீர் நின்று அவள் எழுந்தாள். வேட்டியை அக்குள் வரை இழுத்து இறுக்கி கட்டியிருந்தாள். என் புடவை, என் புடவை அலறினாள். அது எங்கே பறந்து போய் எல்லோருக்கும் இன்னும் மாயம் காட்டி கொண்டிருக்கின்றதோ, அல்லது எந்த தந்தி கம்பத்தில் எந்த மரத்தின் உச்சாணி கிளையில் சிக்கி எங்கேன்னு தேடுறது? இப்போ என்ன செய்ய முடியும்? என் நைனா, என் நைனா என்னை பழி போட்டுடுவார். அப்போ இங்கே தண்ணிலேயே தான் இருக்க போறியா? ஒன்றும் புரியாமல் கைகளை உதறினாள். விழிகள் திகில் சுழிகள். இதோ என் வீடு. இப்போ உள்ளே வா, யோசிப்போம். உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், வா. ஒடுங்கிக் கொண்டே உள்ளே வந்தாள். வாசற்கதவை இழுத்து மூடினான். இருக்கும் ஒரு அறையில் அவளை இருக்கச் சொல்லிவிட்டு டீ போட்டு 2 டம்ளர்களில் ஊற்றி கொண்டு வந்து ஒன்றை அவளிடம் கொடுத்துவிட்டு தான் மெதுவாக பருகினான். இது நானா வாங்கி கொண்ட வம்பா? மற்றவங்க மாதிரி நானும் வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கலாமோ? ஆனால் எனக்கு அப்படி தோணலையே. சரியான நாட்டுக்கட்டை குதிரை குட்டி போல விண்ணென்றிருந்தாள். மானிடத்துக்கும் தட்டும். கூந்தல் நீளமாய் நனைந்து அலையாய் பிடரியில் தோள்களில் முதுகில் ஒட்டி கொண்டிருந்தது. புஜங்களில் கழுத்துக்கு கீழே மார்பில் ஜலம் முத்திட்டு நின்றது. உடம்பு இன்னமும் உதறிற்று. குளிரா, பயமா, இரண்டுமா? விழிகள் ஏற்கனவே பெரிதில் பயத்தில் இன்னும் பெரிதாய் காட்டின. எங்கிருந்து வர? கையை வீசி அஸ்வாரஸ்யமாய் எங்கோ காட்டினான். புரியவில்லை. இப்போது அது அவளுக்கு முக்கியமில்லை. திடீரென்று தேம்பி தேம்பி அழுதாள். மார்பே உடைந்து விடும்போல். ஏன் அழுவுரே? இப்போ என்ன ஆயிடுச்சு என்று முனகினான். அவனுக்கே அவன் வார்த்தைகளில் தைரியம் இல்லை. இன்னும் என்ன ஆகணும்? மானம் போச்சே. 4 பேர் என் கண் எச்சில் பட்டிடுச்சே. சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிறே? நீயே வாங்கிண்ட வினைதானே? இதை கேட்டதும் சற்று அடங்கினாள். புடவை மேல் கல்லை வச்சுட்டு தானே தண்ணியில் இறங்கினேன். தண்ணி மேலே திடீர்னு ஆசை ஆயிடுச்சு. சரி விடு. சங்கடமாக இருந்தது. புடவை இல்லாமல் எப்படி வீட்டுக்கு போவேன்? என் நைனாவை உனக்கு தெரியாது. சித்தாந்தாளை கூட ஒரு கணக்கிலே சேர்த்தலாம். அவரை முடியாது. வீட்டை விட்டு துரத்திடுவார். இதோ பார், இப்படியெல்லாம் பேசி ஒரு மண்ணும் ஆகப்போவதில்லை. நிலைமையை சமாளித்துத்தான் ஆகணும். நானும் கூட துணைக்கு வரேன். வேறு வினையே வேண்டாம். இல்லாத ஜோடனையெல்லாம் பண்ணிடுவான். ஐயோ, என்னை இனி யார் கல்யாணம் கட்டுவாங்க? மறுபடியும் ஆள ஆரம்பித்தாள். நான் கட்டிக்கிறேன். எப்படி இந்த வார்த்தை வெளிவந்தது? அவனுக்கே தெரியவில்லை. மீண்டும், ஆமாம், நான் கட்டிக்கிறேன். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடி போனாள். வாய் லேசாய் முட்டு போல் திறந்தது. குழந்தை போல் இருந்தாள். பாவமாய், அகதியாய் அவளை அப்படி பார்க்க அவனுக்கு என்னவோ பண்ணிற்று. இதோ பார். ஆமாம், உற்சாகமானான். நீ யாரோ நான் யாரோ உன்னை முன்னே பின்னே பார்த்ததில்லை. உனக்கும் நான் அப்படித்தான். ஆனால் உன்னை கட்டிக்கிறேன். நீ எனக்கு ஆக்கி போடுவியா மாட்டியா? பொம்மை மாதிரி தலையை ஆட்டினாள். அவளுடைய திகைப்பில் அவன் சொன்னது அவளுக்கு சரியாக பதிவானதோ? ஆக்க தெரியுமா? சிரித்தான். தெரியாட்டியும் அக்கறை இல்லை. துணை இருப்பில்ல. நீ எனக்கு, நான் உனக்கு. நமக்கு கல்யாணம் இப்படித்தான் கூடணும்னு இருந்துச்சுன்னா யார் என்ன செய்ய முடியும்? வா, எழுந்திரு. வீடு திறந்தபடி கிடக்க இறங்கி தெருவென்ற போரில்
உருவாகி கொண்டிருக்கும் அகல நடைபாதையில் உச்சி வெயிலில் இருவரும் பக்கத்தில் நடந்து செல்கையில் ஆங்காங்கே வாசல்களில் தலைகள் எட்டி பார்த்தன. ஊரில் அவர் இந்நேரத்துக்கு அப்பா மாத்தியான்மிகம் பண்ணி கொண்டிருப்பார். ஆம், நான் எங்கே அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன், இவளும் தான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிச்சயம் இனி கேள்விக்குறியில்லை. இனி அடி திரும்ப முடியாது. சூரிய பகவானே, குழந்தைகளுக்கு அருள் புரியுங்கள். இத்துடன் ராமாமிர்தம் அவர்களின் உச்சி வெயில் சிறுகதை நிறைவடைகிறது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம்.